வெல்கம் டு பிரிஷாஸ் ஃபேஷன் வேர்ல்ட். நீங்கள் இப்போது நம்முடைய ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க. இது நம்மளோட கிளாஸ் 2. இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லரிங்ஸ் மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மெட்டீரியலையும் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதோட யூசஸ் என்ன என்பதை கிளியராக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய பிரிஷாஸ் ஃபேஷன் வேர்ல்ட் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு டெய்லரிங் மெட்டீரியல்ஸையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் டெய்லரிங் கற்றுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கும் மேற்பட்ட டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் மிஷின், தையல் மிஷின். துணிகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து தைக்க யூஸ் ஆகுது. ட்ரெஸ், ப்ளவுஸ், ஸ்கர்ட் போன்ற கார்மெண்ட் ஸ்டிச் செய்ய யூஸ் ஆகுது. நீட்டாக ஃப்ளோவாக தைக்கிறதுக்கும் நீட் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கும் தையல் மிஷின் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக். டெய்லரிங் மெட்டீரியலில் முக்கியமானது ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக் வச்சு ப்ளவுஸ், ஸ்கர்ட், ட்ரெஸ், பேண்ட் போன்ற கார்மெண்ட்ஸ் தயாரிக்கப்படுது. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில், பேட்டர்ன்ஸில் உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகுது. கார்மெண்ட்டுக்கு தேவையான கம்ஃபர்ட் மற்றும் அப்பீரியன்ஸை தருகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் த்ரெட். துணிகளை ஸ்டிச் செய்கிறதுக்கும் ஃபேப்ரிக்கு கலருக்கு மேட்சாக செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சீம் மற்றும் ஃபினிஷிங் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் ஊசி. ஸ்விங் மிஷினில் த்ரெட்டை ஃபேப்ரிக் வழியாக கொண்டு போகிறதுக்கு நீடில் யூஸ் ஆகுது. ஃபேப்ரிக் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீடில்ஸை யூஸ் பண்ணால் நீட் ஸ்டிச்சிங் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் திக்னஸ் ஃபேப்ரிக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் நீடில்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் நீடில். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு, ப்ளவுஸில் ஹூக்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு, பட்டன் தைக்கிறதுக்கு, ஸ்மால் ரிப்பேர் இல்லைனா ஃபினிஷிங் ஒர்க்குக்கு தைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ச் டேப். இன்ச் டேப் டைலரிங்கில் ரொம்ப முக்கியமான ஒன்றுனா இன்ச் டேப். பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கும், ஃபேப்ரிக் கார்மெண்ட்டில் மெஷர்மெண்ட் செக் பண்ணுறதுக்கும், அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் இருக்கான்னு ஃபினிஷ்டு ட்ரெஸ்ஸில் செக் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்தது சிசர்ஸ். ஃபேப்ரிக் சிசர்ஸ் தைக்கும் போது தையலில் ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஃபேப்ரிக் கட்டிங்க்கு யூஸ் ஆகுது. பேட்டர்னுக்கு ஏற்ப துணியை கட் செய்ய யூஸ் ஆகுது. நீட் மற்றும் அக்யூரேட் கட்டிங்க்கு யூஸ் ஆகுது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிம்மர். ட்ரிம்மர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் நம்மளால் சிசர் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக த்ரெட்டை கட் பண்ண ட்ரிம்மர் யூஸ் ஆகுது. ஸ்மால் த்ரெட்டு இல்லைன்னா சின்ன எண்ட்லலாம் த்ரெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கார்மெண்ட்க்கு க்ளீன் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் ஸ்கேல். ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பேட்டர்ன் மற்றும் மெஷர்மெண்ட் மார்க் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. கட்டிங்கில் அக்யூரேட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல். நெக்லைன், ஆர்ம் கோல் போன்ற கர்வ்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பேட்டர்ன் டிராஃப்டிங் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்லீவ் போர்ஷன் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்மூத்தாக கர்வ் லைன்ஸ் உருவாக்க யூஸ் ஆகுது. அடுத்தது மார்க்கிங் சாக். ஃபேப்ரிக்கில் கட்டிங் மற்றும் ஸ்டிச்சிங் மார்க் போடுறதுக்கு யூஸ் ஆகுது. டாட்டு, சீம் அலவன்ஸ் போன்றவற்றை மார்க் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. டெம்ப்ரரி மார்க்கிங் செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீம் ரிப்பேர். தப்பாக போட்ட ஸ்டிச்சை நீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சீம் மற்றும் அன்வான்ட் ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபேப்ரிக்கை டேமேஜ் இல்லாமல் ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாபின். பாபின்ங்கிறது மிஷினில் கீழேருந்து த்ரெட்டை மேலே கொண்டு வரத்துக்கு யூஸ் ஆகுது. லோவர் த்ரெட்டை ஹோல்ட் செய்ய யூஸ் ஆகுது. பாபின் த்ரெட்டை மிஷின் ஸ்டிச்சிங்க்கு சப்ளை பண்ணுது. டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட்டுக்கு செப்பரேட் பாபின்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாபின் கேஸ். பாபினை சரியான இடத்துல ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. லோவர் த்ரெட்டை கண்ட்ரோலாக ஒரே லெவலில் விடுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ தான் லூப் அடிக்காமல் கரெக்டாக வரும் ஸ்டிச்சிங். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் ஃபுட். ஸ்டிச்சிங் செய்யும்போது ஃபேப்ரிக்கை ஹோல்ட் செஞ்சு கரெக்டாக நகர்றதுக்கு யூஸ் ஆகுது. ஃபேப்ரிக்கை நீடிலுக்கு கீழே கைட் பண்ணுது. நீட் மற்றும் ஈவன் ஸ்டிச்சிங்க்கு யூஸ் ஆகுது. ஒன் சைட் ப்ரெஷர் ஃபுட் ஸ்டிச்சிங் செய்ய யூஸ் ஆகுது. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பைப்பிங், லேஸ் மற்றும் எட் ஸ்டிச்சிங் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்கரேட்டிவ் பட்டன்ஸ். டெக்கரேட்டிவ் பட்டன்ஸ் ட்ரெஸ் மற்றும் ப்ளவுஸில் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. டிசைனர் லுக் மற்றும் அட்ராக்டிவ் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. கிட்ஸ் வியர், குர்த்தி, டாப்ஸ் போன்றதுலலாம் பயன்படுத்துகிறாங்க.
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டன் இல்லைன்னா ஸ்னாப் பட்டன்னு சொல்லுவோம். இந்த ப்ரெஸ் பட்டன் வந்து கார்மெண்ட்ல ஓப்பனிங் மற்றும் க்ளோசிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. பேபி ட்ரெஸ், கிட்ஸ் வியர், பிளவுஸ் போன்றதுலலாம் யூஸ் பண்ணுறோம். பட்டன் ஹோல் தேவையில்லாமல் ஈஸி ஃபாஸ்டனிங் கொடுக்குது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூக். ஸ்கர்ட்ல, பிளவுஸ்ல, பேண்ட்லலாம் கார்மெண்ட் ஃபாஸ்டனிங் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. வெயிஸ்ட் மற்றும் ஓப்பனிங் பகுதிகளில் யூஸ் ஆகுது. கார்மெண்ட்டை செக்யூராக க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வெல்க்ரோ வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் மற்றும் க்ளோசிங்க்கு தான் யூஸ் ஆகுது. கிட்ஸ் வியர், பேக்ஸ், ஃபுட்வியர் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம். குயிக் ஃபாஸ்டனிங் தேவைப்படும் இடங்கள் மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் டேபிள். கட்டிங் டேபிள் வந்து ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபேப்ரிக்கை ஃப்ளாட்டாக வைத்து மெஷர்மெண்ட் எடுக்க யூஸ் ஆகுது. பேட்டர்ன் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது அயன் பாக்ஸ். ஃபேப்ரிக்ல உள்ள wrinkles மற்றும் ஃபோல்ட்ஸை ரிமூவ் செய்யறதுக்கு அயன் பண்றோம். அடுத்தது கட்டிங் மற்றும் ஸ்டிச்சிங்க்கு முன்னாடி ஃபேப்ரிக்கை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஃபைனல் கார்மெண்ட்டுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு அயன் பண்றது ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்தது பைப்பிங் கார்ட். நெக் லைன், ஆர்ம் கோல் மற்றும் எட்ஜஸ்ல பைப்பிங் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. கார்மெண்ட் நீட் ஃபினிஷிங் கொடுக்குது. பிளவுஸ், குர்த்தி மற்றும் கிட்ஸ் வியர்ல டெக்கரேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. சாரி ஃபால்ஸ். சாரியோட பாட்டம் எட்ஜ்ல அட்டாச் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சாரி வியர் பண்ணும்போது ஷேப் மற்றும் வெயிட் மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சாரி எட்ஜுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்குது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் ஹூக். பேண்ட் மற்றும் ட்ரௌசர் வெயிஸ்ட் பேண்ட்ல ஃபாஸ்டனிங் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. வெயிஸ்ட் ஓப்பனிங் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. ஜிப்புடன் அட்டாச் செஞ்சு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ். பட்டன் வந்து ஷர்ட், பிளவுஸ், குர்த்தி போன்ற எல்லா கார்மெண்ட்ஸ்ல டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவும் யூஸ் ஆகுது. ஓப்பனிங் பர்பஸ்க்காகவும் க்ளோஸ் ஆகுது. கார்மெண்ட்க்கு ஃபங்க்ஷனல் ஃபாஸ்டனிங் கொடுக்குது. டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் மூலம் டிஃப்ரெண்ட் டெக்கரேட்டிவ் லுக்குக்கு கொடுக்குது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக். எலாஸ்டிக் வந்து வேஸ்ட் பேண்ட்ல ஸ்ட்ரெச் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்கர்ட், பேண்ட், கிட்ஸ் வியர் போன்ற கார்மெண்ட்ஸ்ல யூஸ் ஆகுது. இப்போல்லாம் எலாஸ்டிக் வச்சு ஃப்ரண்ட் போர்ஷன்ல டிசைனிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது. ஹெட் பேண்டு, ஹேர் பேண்ட்ல எல்லாம் யூஸ் ஆகுது. கார்மெண்ட் கம்ஃபர்டபுளா ஃபிட்டா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸிங். அப்படின்னா கேன்வாஸ், காலர், கஃப், வேஸ்ட் பேண்ட் ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதுக்கு வச்சு தைப்பாங்க. அடுத்து ஃபேப்ரிக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்கிறதுக்கும் ஷேப் கரெக்டாக வரதுக்கும் யூஸ் ஆகுது. கார்மெண்ட் ப்ரொஃபஷனல் ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது லைனிங். லைனிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நீட் ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. ட்ரெஸ்ஸோட டிரான்ஸ்பரன்சி உள்ள இருக்கிறது அப்படியே தெரியும் ஒரு ஒரு ட்ரெஸ்ல, அந்த மாதிரி இல்லாம கரெக்டா நீட்டா இருக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. கார்மெண்ட்க்கு கம்ஃபர்ட் மற்றும் பெட்டர் ஷேப் கொடுக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பேப்பர் இல்லைன்னா பேட்டர்ன் ஷீட்னு கூட சொல்லுவாங்க. பேட்டர்ன் ஷீட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுனா ஒருத்தரோட மெஷர்மெண்ட் எடுத்து அதை நம்ம அப்படியே ஃபேப்ரிக்ல கட் பண்ண முடியாது. அதை முதல் பேட்டர்ன் ஷீட்ல ட்ரா பண்ணி பேட்டர்ன் மேக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மெஷர்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். மெஷர்மெண்ட் பிளான் செய்யறதுக்கும் சேம் பேட்டர்னை ஃபியூச்சர்ல மறுபடியும் யூஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. கிளாஸ்ல கொடுக்கக்கூடிய நோட்ஸை மறக்காம நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்முடைய டைலரிங் கிளாஸில் 30 முக்கியமான டைலரிங் மெட்டீரியல்ஸும் அதோட யூசஸ் பற்றி பார்த்தோம். டைலரிங் கற்றுக்கும் போது மெட்டீரியல்ஸ் பெயர் தெரிஞ்சுக்காம, எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்காம, எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. இந்த வீடியோவில் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிஷஸ் ஃபேஷன் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த கிளாஸில் ஸ்விங் மிஷின் டைப்ஸு எது, அந்த மிஷின்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.